வணக்கம் மக்களே. 2025 ஐபிஎல் சீசன் 18வது சீசன். இந்த சீசன் வெற்றியாளர் யாருன்னு தெரியும். பல வருடமாக 8வது கனியாகவே இருந்த ஐபிஎல் கோப்பையை இந்த வருடம் தான் ஆர்சிபி அணி முதல் முறையாக வென்றது. 18 வருட கனவுன்னு சொல்லலாம். 18 வருட காயங்கள், 18 வருட கேலி கிண்டல்கள், ரசிகர்களுக்கும் சரி, அதில் விளையாட்ட பிளேயர்ஸுகளுக்கும் சரி, அவ்வளவு கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த அந்த அணி முதல் முறையாக கப் எடுத்தது. கப்பை எடுத்து அந்த செலிப்ரேஷனுக்கு போன இடத்துல சின்னசாமி ஸ்டேடியத்தில் 35,000 பேரே போய் அதில் அமர்ந்து பார்க்க முடியும் போது லட்சக்கணக்கில் கூடி 11 பேர் உயிரிழந்துட்டாங்க. 11 பேர்த்துல ஒரு சிறுமி உட்பட 11 பேர் உயிரிழந்துட்டாங்க. இது எல்லாமே தெரியும். நேற்று பார்த்தீங்கன்னா கர்நாடகா உயர்நீதிமன்றம் இந்த கேஸை தாமாக முன் எடுத்து நடத்திருக்கு. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், அப்புறம் கர்நாடகா கிரிக்கெட் போர்டு, அதாவது கர்நாடகா கிரிக்கெட் சங்கம், இது மாதிரிலாம் கேஸ் போட்டிருக்காங்க. என்னென்ன கேஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்க. பிஎன்எஸ் 105வது பிரிவு உள்நோக்கம் இல்லாத கொலை குற்றம். அப்புறம் 115வது பிரிவு வேண்டுமென்று அடுத்தவர்களுக்கு காயம் ஏற்படுதல். 118வது பிரிவு ஆயுதம் மூலமாகவோ அல்லது தாக்கியோ காயம் ஏற்படுதல். 118/1 சாகும் அளவுக்கு தாக்குதல். 3/5வது பிரிவு கூட்டாக சேர்ந்து குற்றச்செயலில் ஈடுபடுதல். 190வது பிரிவு சட்டவிரோதமாக கூடுதல். 132வது பிரிவு அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல். இன்னும் 2 செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க. அது என்னென்னங்கிறது தெரியல, நான் இது பண்ணல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுக்கு நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. கர்நாடகா கவர்மெண்ட் 10 லட்சமும், ஆர்சிபி கிரிக்கெட் நிர்வாகம், அதாவது பெங்களூர் கிரிக்கெட் நிர்வாகம் 10 லட்சமும், அப்புறம் அந்த கிரிக்கெட் போர்டு ஒரு 5 லட்சமும் சொல்லிட்டு மொத்தம் 25 லட்சம். இறந்தவர்களுக்கு ஒரு ஆளுக்கு 25 லட்சம் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஃபேமஸ் டயலாக் இருக்கு. நாசர் சொல்லுவா அப்படி, 100 அடி சிலை, அந்த சிலையை தூக்கி நிறுத்தும் போது சொல்லுவார், 100 அடி சிலை ஒரு 100 பேரையாவது பழி வாங்காதா அப்படின்னு சொல்லுவார். அது போல தான் இருக்குது. ஒரு 18 வருட கனவு ஒரு 11 பேரையாவது பழி வாங்காதா அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஒரு 56 பேருக்கு மேலே பலத்த காயம் ஏற்பட்டிருக்காங்களாம். அந்த ஆர்சிபி கிரிக்கெட் நிர்வாகத்துக்கு தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு ஃபேன் பேஸ் இருக்காங்க, எவ்வளவு நம்மளை கொண்டாடுறாங்கன்னு தெரியும். கப்பு ஜெயிச்ச அன்னைக்கே பெங்களூர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுருச்சு. அப்போவே தெரிஞ்சிருக்கணும், கிரிக்கெட் நிர்வாகத்துக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஒருவேளை சின்னசாமியில் போய் நம்ம நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோன்னா எவ்வளவு கூட்டம் கூட அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். உடனே அந்த நிகழ்ச்சி செஞ்சிடாமல் ஒரு கொஞ்ச நாள் தள்ளி அதுக்கான என்னென்ன வேலைகளோ ஒரு டிக்கெட் முன்பதிவு பண்ணுற மாரி பண்ணி இத்தனை பேர் தான் இது பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஊருக்கு, அதாவது கர்நாடகாவில் முக்கிய இடங்களில் ஒரு பெரிய டிவி மாரி வச்சு மக்களை அங்கிருந்து பார்க்க வச்சிருக்கலாம். அப்புறம் கிரவுண்டுக்கே வர வேண்டிங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் பண்ணாத ஒரு 11 பேர்த்தின் உயிரை காவு வாங்கியது தான் மிச்சம்.